ப்ரெக்னன்சியில் எல்லாரும் ரொம்ப காமனாக கொடுக்குற ஒரு சிம்டம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குது டாக்டர், அது என்ன பண்ணுறதுனே தெரியல, இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா? அந்த ராத்திரி ஃபுல்லாக அந்த ஒரு மசில் கிராம்ப் மாதிரி வலி மாதிரி வருது. ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம்னா, மெயின் திங் இஸ் கோயிங் டு பி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஆக்டிவாக உங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கிறது ரொம்ப அவசியம். வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். ப்ரெக்னன்சியில் எல்லாரும் ரொம்ப காமனாக கொடுக்குற ஒரு சிம்டம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பேக் பெயினாக இருக்குது டாக்டர், அது என்ன பண்ணுறதுனே தெரியல, இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு ரொம்ப காமனாக கேட்பாங்க. ஸோ இந்த பேக் பெயின், அதாவது பேக் பெயினாக நம்மளுக்கு இடுப்பு வலியாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு முதுகு வலியாகவும் இருக்கலாம். இது ஒரு ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தினால நம்மளுக்கு வரும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் நம்மளுக்கு அந்த ஒரு ரத்த ஓட்டம்லாம் கூடுதலாக இருக்கும், ஒரு ஹார்மோனல் எஃபெக்ட் இருக்கும், ரொம்ப அதிக வாமிட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒரு டீஹைட்ரேட்டடாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் ஒரு டயர்ட்னஸோடு சேர்ந்து ஒரு பேக் பெயினும் வரும். எஸ்பெஷலி இந்த நேரத்தில் ஒரு முதுகு வலிச்சாலே நம்மளுக்கு ஐயோ ஒரு பீரியட் கிராம்ப் மாதிரி இருக்குது டாக்டர், அது எனக்கு பயமாக இருக்குது, நான் இப்போ தான் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆயிருக்கேன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. நம்ம ஒரு சின்ன வலிலாம் வரும்பொழுது நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத நேரத்தில் நம்ம அதை பற்றி கவலை கூட பட்டிருக்க மாட்டோம். பட் அந்த ஒரு ப்ரெக்னென்சின்னு வந்துருச்சுன்னா இதை பற்றி நம்ம ரொம்ப நிறையாவே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பெயின், ஒரு ஸ்ட்ரெச் பெயின் வருது அப்படிங்கிறத பற்றிலாம் அவ்வளோவா நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் போக போக அந்த ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர், அந்த தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு ஆகும் பொழுது நம்மளோட ஒரு பாஸ்டர் மாற ஆரம்பிக்குது. நம்ம அந்த வயிறோட அதிக வெயிட் கூடுதி நம்மளுக்கு அந்த வயிறு ஃபால் ஃபார்வர்ட் ஆகும் பொழுது நம்மளுக்கு அந்த லம்பார் லார்டோசிஸ்ன்னு சொல்லுவோம், வேறு நம்ம பின்னாடி சாஞ்சிக்கிட்டு நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட்டும் அதிகமாக கூடுதலாக ஆகிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பேக் பெயின் இன்னும் சிவியராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஒர்க் பண்ணி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நைட் டைம் அந்த படுக்கும் பொழுது அந்த ராத்திரி ஃபுல்லாக அந்த ஒரு மசில் கிராம்ப் மாதிரி வலி மாதிரி வர்றது ரொம்ப காமனாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம்னா, மெயின் திங் இஸ் கோயிங் டு பி வெயிட் மேனேஜ்மெண்ட். ஒன்று, ரொம்ப அதிகம் வெயிட் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. மெயினாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ் மற்றும் வாக்கிங். ஸோ நம்ம ஒரு ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கோம், நம்ம நல்லா வாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது நம்மளோட ஒரு மசிலும் நல்லா வேலை செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரியான ஒரு ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸை நம்மளால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி சில ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. அந்த கேட் கேமல் போஸ், ஃபீட்டல் பொசிஷன் போஸ், பட்டர்ஃப்ளை போஸ், அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணும் பொழுதும் நம்மளுக்கு டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் நம்மளோட மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தளர்ந்து போய் இன்னும் நம்மளுக்கு அந்த ஒரு பெயின் ரிலீஃபுங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கால்சியம் இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் நம்மளோட ப்ரெக்னன்சியில். ஸோ சில பேர் எனக்கு வயிறு எரிச்சலாக இருக்குது, இல்லை எனக்கு கான்ஸ்டிபேஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒழுங்காக அந்த கால்சியம் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிடாமையும் இருப்பாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களோட அந்த கால்சியம் பில்ஸை நீங்கள் கரெக்டாக எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மெக்னீஷியம், ஜிங்க் அந்த மாதிரியான சப்ளிமெண்ட்ஸும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பெயின்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான சப்ளிமெண்ட்ஸும் உங்கள் டாக்டர் கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கும் மேலே ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குன்னா அந்த ஒரு வெந்நீர் ஒத்தனை மாதிரி கொடுத்துக்கிறதோ, இல்லை ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஒரு லைட்டாக மசாஜ் மாதிரி அந்த இடத்த ரிலீவ் பண்ணியிருக்கிறதோ எந்த ஒரு தப்பும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயம் இல்லாமல் நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ மெயின் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஆக்டிவாக உங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கிறது ரொம்ப அவசியம். அண்ட் ஹைட்ரேஷன், அட்லீஸ்ட் ஒரு 3-4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டராவது குடிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கும் மேலே பேக் பெயினுங்கிறது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ரிலீஃப் கொடுக்குமே தவிர பேக் பெயின் சம்டைம்ஸ் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ப்ரெக்னென்சி ஜேர்னியாக எடுத்துக்கிட்டு நம்ம போகணும்.